நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன், கண்ணதாசன் வீட்டு கைமணத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பன்னீரும் பட்டாணியும் சேர்த்து ஒரு சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு எதுக்கு வேணுனாலும் தொட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறேன். பன்னீரும் பட்டாணியும் சேர்ந்த ஒரு கறி குழம்பு மாதிரி. அது கறி குழம்புல நான் நான்வெஜ் இல்லை, வெஜிடேரியன்லேயே அந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த மாதிரி நான்வெஜ் பண்ணுற மாதிரியே எங்களுக்கு வெஜிடேரியன் பண்ணி காமிங்களே இதே ஸ்டைலில் அப்படின்னு. அதே ஸ்டைலில் இன்றைக்கி ஒரே அந்த கறி குழம்பு மாதிரியே ஒரு பன்னீரும் பட்டாணியும் போட்டு ஒரு சைட் டிஷ் பண்ணுறாங்க. அது எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம், இதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நான் பண்ண போகிறது இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்துக்காக என்ன தேவையான பொருள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நார்மல் பன்னீருங்க. பன்னீர் எப்படின்னா 4 பீஸாக போட்டு இப்படி கீழே ஒரு வெட்டுனா இந்த மாதிரி வந்துடும். பெரிய பெரிய பீஸ் தான் போடுவேன். பன்னீர் இது சோயா பன்னீர்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அது அந்த பன்னீர். ஏன்னா என்கிட்ட இருந்தது இது ஒரு பன்னீர், அது ஒரு பன்னீர் தான் இருந்தது. அதனால் ரெண்டையும் சேர்த்து தான் பண்ண போகிறேன். இந்த பன்னீர் வெங்காயம், ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பட்டாணி ஒரு கை பிடி அளவு பட்டாணி வெட்டி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, டேபிள் ஸ்பூன் கிட்ட. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. குழம்பு மிளகாத்தூளுங்க, இது நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவு. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு. இது தக்காளி, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு 3 போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எப்படி கறி குழம்பு என்ன ஸ்டைலில் பண்ணோனோ அதே ஸ்டைலில் தாங்க இப்போ இந்த வெஜிடேரியன் குழம்பு இதுவும் பண்ண போகிறேன், தொட்டுக்கவும். அது பாருங்கள் எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வெங்காயம், பட்டாணியும் இதில் போட்டுடலாம். இந்த பட்டாணி நீங்கள் எதில் சேர்த்திங்கனாலும் 1 ஸ்பூன் சுகர் போட்டிங்கன்னா அந்த பட்டாணியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன் இந்த சுகரு. ஏன்னா இந்த பட்டாணியோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் சுகர் போட்டிங்கனாவே. இப்போ பட்டாணி வதங்கிடுச்சு, போதும். எல்லாம் ஒரு 2 செகண்ட் தாங்க. இப்போ கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். முதலே கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டிங்கன்னா கீழே அடியில் பிடிச்சிக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது, அதனால் வெங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு நீங்கள் இதை போட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்காது கீழே உங்களுக்கு. அவ்வளோதான், போதும். இதில் பாருங்கள், அரைச்சி வச்ச தக்காளி, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். சும்மா இதில் பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்ல வாசனை போக வதங்கணும். தேங்காய் பால் சாதம் ஏற்கனவே பண்ணிட்டேங்க நான். இது வேணால் உங்களுக்கு கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். லிங்க்கை தொட்டிங்கன்னா இது வந்துடும். தேங்காய் பால் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் பால் சாதத்துக்கும் அதுக்கும் அப்படி பார்க்கும் போதே உதிரியாக இருக்கும். அதே சமயத்தில் மெத்துன்னு இருக்குங்க தேங்காய் பால் சாதம். இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள். ரொம்ப சிம்பிளுங்க இதோட வேலை. இது கொஞ்சம் வாசனை போக இப்போ வதக்கணும். இப்போ இது மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு. 1 கப் தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பாலுங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது தேங்காய் பால். அப்புறம் இதோட இதே மாறி போயிடும் டேஸ்ட்டே. திக்காக தான் இருக்கும் தேங்காய் பால். இப்படி எடுத்து தேங்காய் பால் வச்சோன்னா, இப்படி வச்சோன்னா அப்படி திக்காக நிற்கும் பாருங்கள். இது பாருங்கள், நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி நிற்கணும் தேங்காய் பால். அந்தளவுக்கு திக்காக இருந்தால் தான் இது ருசி நல்லாயிருக்கும். கொதிக்கும்போது
இது லைட்டாக கொதிக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் பன்னீர், இப்போ நான் ஆரம்பத்துலேருந்தே உப்பு போடலைங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இது தேங்காய் பால் சாதம், சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி ஐட்டத்துக்கு லைட்டாக சுகர் சேர்த்திங்கன்னா சுருக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேண்டானாலும் விட்டுடலாம். சமயத்தில் இட்லி தோசைக்கு சுகர் கட்டாயம் சேர்க்காதீங்க. ஏன்னா சுகர் சேர்த்தா அது கொஞ்சம் இனிப்புத்தன்மை வரும், அது நல்லா இருக்காது இட்லி தோசைக்கு. பாருங்கள், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சுகர் சேர்த்துட்டேன். முதல் பட்டாணிக்கு சுகர் சேர்த்தேங்க, அது பட்டாணி இழுத்துரும். இப்போ இந்த கிரேவிக்கு சுகர் சேர்த்துருக்கேன் லைட்டாக. ஒரு மாதிரி சுருக்குன்னு நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. விதமாகவும் நீங்கள் இந்த பன்னீரை போட்டுக்கலாம். பன்னீரை எப்படின்னா வந்து லைட்டாக மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள், இல்லை கரம் மசாலா தூள் வேணாம், மிளகாத்தூள், உப்பு இதை மட்டும் லைட்டாக தடவி வச்சுட்டு தோசைக்கல்ல நல்லா எண்ணெயை ஊற்றி திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா 2 பக்கமும் லைட்டாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் போட்டிங்கனாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு. நான் சின்னதாக வச்சுட்டேன். இப்போ இது பாருங்க, தலைன்னு கொதிச்சிருச்சு. நான் சின்னதாக வச்சுட்டேன். கிரேவி பார்த்திங்கன்னா வலுன்னு இருக்கும், அப்படி வெண்ணெய் மாதிரி இந்த கிரேவி. அது மாதிரி இன்னொன்றும் நீங்கள் வந்து இந்த கிரேவி வந்து இன்னும் டேஸ்ட் ஆக்கணுன்னா இதில் நீங்கள் இறக்கும்போது இவ்வளோ வெண்ணெயை போட்டு இறக்குங்க. சப்பாத்திக்கு பரோட்டாக்கு இது பண்ணும்போது நான் சுகர் போட சொன்னேன். அதே மாதிரி வந்து நீங்கள் வெண்ணெயும் கொஞ்சம் இறக்குற சமயத்தில் இவ்வளோ வெண்ணெயும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க இந்த கிரேவி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி தேங்காய் பால் சாதமும் இந்த கிரேவி மட்டும்தாங்க. நான் எதுவுமே இன்றைக்கி பண்ணலை. ரொம்ப ஓவராக வேலையெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்போ பார்த்தாலும். இன்றைக்கி சிம்பிளாக ஏதாவது பண்ணுன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு தேங்காய் பால் சாதம் ரொம்ப ஈஸி. எனக்கு தேங்காய் பால் சாதம், தேங்காய் பால் எடுத்துகிட்டா போதும், அது வேலையே இல்லை. அது மாதிரி வந்து இந்த கிரேவியும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியல. அதனால் ரெண்டும் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம், இந்த கிரேவி தாங்க எங்கள் வீட்டில். இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது உங்களுக்கு பிடிக்கும் நான் கட்டாயம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.